ஆத்தாலே எங்கள் அபிராம வல்லியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்பு நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்கையர் பாஷாங்குஷமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே, முக்கண்ணியே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. மகாபிருத்திங்கிரா தேவி காளி தேவிதான். அதாவது மங்களத்தை தருபவள் பத்ரகாளி. இந்த பத்ரகாளி அம்மனை வழிபடுவதால் சகல விதமான பிணிகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, எதிரிகளுடைய தொல்லைகள் தீரும். எதிரிகள்னா என்ன, மனுஷால் மட்டுமா? அப்படி கிடையாது. நோயும் எதிரிதான், வறுமையும் எதிரிதான், கடனும் எதிரிதான். இப்படி நம்மள ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்படுத்துற எல்லாமே எதிரிகளுக்கு சமமான ஒரு விஷயம்தான். ஆனா நம்ம கூட இருந்துகிட்டு நம்மளை குழிபறிக்க கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வீழ்த்தக்கூடிய மனிதர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யறார். நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள், நமக்கு தீங்கு நினைக்கக்கூடியவர்கள் அழியணும். எப்படி தீங்குனா எப்படி அழியணும், அவர் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, தொடர்புல வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுக்கு காளியம்பாளுடைய வழிபாடு ஒண்ணு இருக்குங்க. இந்த காளியம்பாள் வழிபாடு என்ன அப்படின்னா, அந்த அம்மனுக்கு பேரு பாருங்க, காளி அம்மன் தான், மங்களம் தரக்கூடியவன். ஆனா காளி அப்படிங்கிறத முதல்ல ஏன் கொடுத்துருக்கா அப்படின்னா, பக்தனை காப்பவள். பக்தனுக்கு ஏதேனும் ஒரு குறை வந்தால் அந்த குறை, அதாவது அந்த பக்தனுக்கு குறை கொடுக்குது இல்லையா, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையாக, அதாவது நோயாக இருந்தாலும் சரி, கடனாக, அதெல்லாம் ஃபுல்லா தீர்த்து வைக்கக்கூடியவள் அதர்வன பத்ரகாளி மகாபிருத்திங்கிரா தேவி. எதிரிகளுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருப்பீங்க, அடிக்கடி உங்களுக்கு ஒருத்தர் குடைச்சல் கொடுக்கிறாரு, பிரச்சனை கொடுக்கிறாரு, உங்க மேல தவறே இல்லை. ஆனா உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கிறாரு, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, நீங்க பத்ரகாளி மகாபிருத்திங்கிரா தேவியை நீங்க பிடிச்சுக்கிறது நல்லது. அவ பாதத்துல நீங்க சரணடைஞ்சிருக்கு. எதிரி எப்பேற்பட்ட பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆள் பலம் பணம் பலம் இருந்தாலும் சரி, அதர்வன பத்ரகாளி மகாபிருத்திங்கிரா தேவி ஓட ஓட விரட்டக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தேவி. அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளையும் பிணிகளையும், இப்போ ஒரு நோய் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கிறது, எவ்வளவுதான் நீங்க மருத்துவர்கிட்ட போனாலும் உங்களை தொத்திக்கிட்டே இருக்கு, உங்களை விடவே இல்லை. அப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, நான் இப்ப நான் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்க செஞ்சா மட்டும் போதும். அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன், நீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிணியும் கஷ்டங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் நிரந்தரமாக உங்களுக்கு பிரச்சனை தராது. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இது போல ஒரு அகல் ஒண்ணு ரெடி பண்ணிக்கிறங்க. ஒரே ஒரு கற்பூரம், இவ்வளவுதான். பெரிய அளவுலாம் செலவு கிடையாது. உங்களுக்கு என்ன உடல் பிரச்சனையா, வறுமையா, எப்படிப்பட்ட எதிரிகளுடைய தாக்கங்கள் இருந்தாலும் சரிங்க, இந்த கற்பூரத்தை என்ன பண்ணுங்க, வெள்ளிக்கிழமை ராகு காலம் எடுத்துக்கிறீங்க, இல்ல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் எடுத்துக்கிறேன். இந்த ராகு காலத்துல மகாபிருத்திங்கிரா தேவி உங்க ஊருக்கு அருகாமையில இருந்தாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஆலயம் சென்று இந்த வழிமுறையை நீங்க செய்யலாம். இல்ல எங்க ஊர்ல அங்காளம்மன் இருக்கு, இப்படி காளி தேவியுடைய உருவத்துல எத்தனையோ பேர்கள்ல ஆதிபராசக்தி இருக்கா. அப்படி ஒரு இடத்துல கூட நீங்க உட்கார்ந்து, அந்த ராகு கால நேரம் தான் முக்கியம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா காலையில 10:30 to 12 மணி வரைக்கும் ராவு காலம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மாலை 4:30 to 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கும். இந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் ஏறிக்கிட்டே இருக்கு, கடன் சுமை அதிகமாகிட்டே இருக்கு. இது எதிரியை விட மோசமான ஒரு நமக்கு காயத்தை கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல நோய் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, மருத்துவர்கிட்ட போயும் குணமாகவே இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல குடைச்சல் கொடுக்குறாங்க, நம்ம அழியணும்னு நினைக்கிறாங்க, அந்த அளவுக்கு எதிரிகள் இருக்காங்க. அப்படின்னா இந்த கற்பூரம் இருக்கு பாருங்க, இப்படி ஒரு அகல் ஒண்ணு எடுத்துக்கிறங்க. அது எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நீங்க நினைச்சுக்கிறது. கடன்னா கடன் பிரச்சனை, நோய்னா நோய் அது சம்பந்தப்பட்டது,
மனுஷனால பிரச்சனை அப்படி இருக்குன்னா உங்க மேல தவறு இல்லாத பட்சத்துக்கு தான் இந்த மாதிரி பரிகார பூஜைகள் செய்யணும். சரியா? இந்த கற்பூரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, இப்படியே இதை உடைச்சு தூள் ஆக்கணும். இந்த தூளை ஆக்கும் போது உங்க பிரச்சனை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டே என்ன செய்யணும், இது போல பொடி ஆக்கிடணும். பொடி ஆகிட்டு அம்பாள் பராசக்திட்டு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க விளக்கு ஏத்துறதுக்குன்னு ஒரு மேடை இருக்கும், இல்லைன்னா அந்த கற்பூரம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்க என்ன பண்ணுங்க, நான் இப்போதைக்குன்னு இதை வச்சிடறேன். வச்சிருந்தா என்ன பண்ணலாம், ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு இவ்வளவுதான். நீங்க இப்படி பத்த வச்சிருந்தீ அப்படின்னா கற்பூரம் எரிய ஆரம்பிக்கும். உங்களுக்காக, அதாவது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ணீங்களோ, என்ன விஷயம் நடக்கணுங்கிறதா பிரார்த்தனை பண்ணீங்களோ, உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய எதிரிகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். இதை எத்தனை வாரம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 8 வாரமாவது நீங்க பண்ணி ஆகணுங்க. இதை ஞாபகத்துல வச்சுக்கிறோங்க. 8 ராவு காலம், அதாவது நீங்க வெள்ளிக்கிழமை ஒண்ணு எடுத்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையும் ஒண்ணு எடுத்துக்கலாம். இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் டைம் கிடைக்குது அப்படின்னா 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள ராவு காலம் சரியாக இருக்கணும். ராவு காலம் தாண்டிடக்கூடாது, முன்னாடியும் பண்ணக்கூடாது. ராவு காலத்துல பண்ணணும். எவ்வளவு நிமிஷம் வரும்? 5 நிமிஷம் வேலை தான். இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். மனுஷாளுக்கு நீங்க நினைச்சு பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம மேல அந்த தவறு இருக்கக்கூடாது. நம்ம வாட்டுக்கு நம்ம மேல தவறு வச்சுட்டு அவ எதிரி ஆயிட்டா அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது நமக்கே ரிட்டர்ன் ஆகும். நம்ம மேல எந்த ஒரு தவறும் இல்லை, ஆனா அடிக்கு மேல அடிக்கிறாங்க, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, அழியணும் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா நம்மளை பண்ணி தொந்தரவு கொடுத்தால் மட்டுமே நீங்க இதை செய்யலாம். இது நல்ல பலன் தரும். ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி மகா பிருத்திங்கிராதேவியுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தாலும், ஸ்ரீ வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதத்தாலும் அனுக்கிரகத்தாலும், நல்லவர்களுக்கு சோதனை இருந்தாலும் கண்டிப்பாக கடைசியில் வெற்றி நமக்குத்தான். அதிபராசக்தி அதர்வன பத்ரகாளி மகா பிருத்திங்கிராதேவி அருளாலே எல்லோரும் நன்றாக இருப்போம். வாழ்க வளமுடன்.